நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மணி இது எனக்கு தானே? எனக்கு தான் வேணும். சரி வச்சுக்கோ. வாடா மாதவா, என்ன ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தீங்களா? என்ன வாங்கிட்டு வந்த? உங்க புள்ள வாங்கிட்டு வந்திருக்கிறத பாருங்க. ஏய் இங்க பாரு. என்னது வெறும் ஊறுகாய் பாட்டில இருக்கு? இது அத்தனையும் எனக்கா? பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. உருப்படாத பையன். அவ முதல்ல உண்டாயிருக்கா, அவளை ஐஷன் வெளியில போயிருக்க, அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு கேட்டுட்டு அதுல ஏதாவது ஒரு சாமான் அவளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாமோ? உருப்படாத காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிய. அது சரி, நான் உருப்படாதனாவே இருக்கட்டும், என் ஆத்துக்காரிக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுதான் நான் வாங்கி கொடுத்துருக்கோம். சரி என்ன கேட்கறல, நீங்க உங்க ஆத்துக்காரி புள்ள உண்டா இருக்குச்சே என்ன வாங்கி கொடுத்த சொல்லுங்க. சும்மாறா, அதெல்லாம் பரவாயில்ல, வெக்கப்படாம சொல்லுங்க. அவன் விவரம் புரியாம பேசிட்டு நீங்க வேற கேட்டு. இங்க வாங்க. வா வா மா இங்க. மா விவரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. மா இங்க பாருமா, அண்ணன் மண்ணி கூட்டி போய் ஊர்கா வாங்கி கொடுத்துருக்கான். நீ புள்ளண்டா இருக்கும்போது அப்பா உனக்கு என்னமா வாங்கி கொடுத்தா? சொல்லுமா சொல்லுமா, வெக்கப்படாத சொல்லு. அம்மா எல்லாரும் கேக்குறோம்ல, சொல்லேமா. சொல்லுமா. சொல்லுங்க அத்தை, சொல்லுமா. இப்படி வாங்கி கொடுக்கறது சந்தோஷப்பட்டுக்கிறது எல்லாமே முத குழந்தைக்குதான். வாமா, இப்படி உட்கார். இத பாருமா காவேரி, இந்த மாதிரி நேரத்துல நீ வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அவ இப்படித்தான், ஏதாவது நேரங்காலம் தெரியாம யாருக்கிட்ட என்ன எப்படி எதை பேசுறதுன்னு புரியாம எதையாவது பேசிகிட்டே இருப்பா. இதெல்லாம் நீ காதுல போட்டுக்கூடாது. நீ இந்த ஆத்துக்கு வந்த ஐஸ்வர்ய லட்சுமி, என் பொண்ணு மாதிரி. நீ வெளியில போட்டு டயர்டா வந்திருப்ப. இந்தாம்மா, இந்த காஃபியை சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க மாமா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ முதல்ல சாப்பிடுமா. சாப்பிடு. சரியா போடு. இந்தாடி. அது இல்ல, இது எடுத்துக்கோ. இந்தாகோ, அது வண்டி எடுத்துக்கோ. அது இல்ல, வை. இந்தாமா. என்னம்மா மண்ணிக்கு மட்டும் ஸ்பெஷலா குடுக்குற? சுமாரி, அதுல குங்குமம் போட்டிருக்கு. மாமா அம்மா எனக்கு குங்குமப்பூ போட்டு கொடுமா. ஏமா மண்ணிக்கு மட்டும் தான் குங்குமம் போட்டு கொடுப்பியா? எங்களுக்கும் கொடு. இது உன் மண்ணிக்கு இல்ல, அவ வயித்துல வளர்ற என் பேரனுக்கு. ஷாமளா, அது என்ன என் பேரன்னு தனியா பிரிச்சு பேசுற? அவ வயத்துல வளர்றது இந்த ஆத்து பேரன். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவளை ஒரு மரியாதை நீ பேசிட்டு இருக்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தானா அவ ரெண்டு பேரும் தனி கொடுத்துட வச்சு தெரியுமா? ஆமாம்மா, நீ சும்மா மண்ணி ஏதோ சொல்லிட்டே இருக்க. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மா, இன்னொரு தடவை காவேரி அழுதா நாங்க இந்த ஆத்துல இருக்க மாட்டோம், தனி கொடுத்து போயிடுவோம். நீ எதுக்காக தண்ணி கொடுத்துன போறேன்? நீ எதுக்காக தண்ணி கொடுத்துன போறேன்? இது உன் ஆத்துக்காரிக்காக அவங்க சித்தி வாங்கி கொடுத்த வீடு. இதுல நீ உன் ஆத்துக்காரி உன் தோப்பனார் இவன் எல்லாருமே சேர்த்து சந்தோஷமா இருக்கும். நான் இருக்கிறதாண்டா அவங்க யாருக்குமே பிடிக்கல. கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம். நான் இன்னைக்கு கும்பகோணத்துல இருக்க என் பொறுத்தாத்துக்கு போறேன். நீங்க நிம்மதியா இருக்கோம். தாராளமா போய் உன்னை யார் போக வேண்டாம்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து வச்சிருக்காங்க. இங்க போனா 2 நாளைக்கு மேல உங்க அண்ணா வச்சிருக்க மாட்டான், உடனே திருப்பி அனுப்பிச்சிடுவான். இங்க வந்து அழுதுன்னு இருப்பேன். நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கேடா? எங்க அண்ணா காலகாலத்துக்கு என்ன கோக்குறேன். தெரியும், நாங்க சொல்றது மட்டும் தான் தெரியும். நீ பேச மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? போதண்டியம்மா, போதும்.
இவ அத்தனை பேரையும் நன்னா கட்டி போட்டு வச்சிருக்க. நீ ஒரு வார்த்தை சொன்ன உடனே அத்தனை பேரும் பொட்டி பாம்பு வாய முடிட்டு உட்கார்ந்துருக்கா. பாத்தேல? இருங்கோ, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்கோ. இந்த ஆத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நான் இன்னைக்கே போறேன். தாராளமா போ. சும்மா இருக்கீங்களா கொஞ்சம்? அரே இந்த ஆத்துல இப்படி எல்லாம் சீரழிச்சு போடணும் கடவுள் என் தலையில எழுதி வச்சிருக்காங்க. நான் போறேன். இன்னைக்கே என் பிறந்தாத்துக்கு நான் போயிடுறேன். அத்தை, அழாதீங்க அத்தை. நான் தப்பு பண்ண நினைச்சுதானே நீங்க என்ன திட்டுறீங்க. திட்டுங்க அத்தை. நீங்க என்ன திட்டதான் உங்க மனசுல இருக்கிற கோவம் குறைஞ்சு என் மேல அன்பு வரும். நீங்க கும்பகோணம் போயிட்டா என்னை யாரு திட்டுவா? என்னை யாரு கவனிச்சுக்குவா? போதீங்க அத்தை. என்னங்க காஃபி இங்க வச்சுட்டு போறேன். என்ன ஒரு காஃபி கொண்டா. எடுத்துட்டு வரேன். ஏன் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? என் மேல ஏதாவது கோவமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கிருஷ்ணாவுக்கு வயிற்று வலி, ரொம்ப உடம்புக்கு முடியல. அந்த ஞாபகத்துல குட் மார்னிங் சார். அக்கா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? இங்க வா. யோகி, என்னடி என்னமோ நீயும் யோகியும் பிரிய போறீங்களாமே? என்னமோ ஒரு ரோஜா செடி வாங்கி கொடுத்தாரா, அதுல ஒரு பூ பூக்குமா, அந்த பூ உதறத்துக்குள்ள புருஷனா ஃப்ரெண்டான முடிவு பண்ணுமா. அது என்ன, ஒரே வீட்டுல இருந்து எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும்? விஜயோட பழைய வாழ்க்கை, அதுல ஏற்பட்ட பாதிப்புகள் அவ மனசுல இருக்கத்தை உண்டாக்கிடுச்சு. அதெல்லாம் அறியறதுக்குள்ள நான் தான் அவன் புருஷன் திணிக்க விரும்பல. கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்டா இருப்பான்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டா நீ எப்படி ஏத்துக்க முடியும்? ஆனந்தோட வாழ்ந்த வாழ்க்கை நினைப்பிலேயே இருக்கும்போது யோகிய பிடிச்சு இவர்தான் உன் புருஷனை கையில பிடிச்சு கொடுத்துட்டீங்க. இவரோட வாழறதுக்கு எனக்கு என்ன பிடிப்பு இருக்கு? அது சரி, திடீர்னு கையை பிடிச்சி கொடுத்து மாலையை மாற்றி இவன் தான் அவன் புருஷன்னா எப்படி இப்படி போறோம்? 4 பெரிய மனுஷங்க முன்னாடி தாலியை கட்டி அவங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிட்டா தான் ஒரு அர்த்தம் இருக்கும். மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் தாலி என்னடி தாலி? உனக்கு தாலி தான் பிரச்சனைனா வர 16ஆம் தேதி யோகி உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. தாலி கட்டுவில்ல? அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பியா? என்ன அதுக்கும் ஒரு சிரிப்பா? என்ன வைதேகி, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கீழே நடக்கிற கூத்த பாரு, அதை விட வேடிக்கையா இருக்கும். என்னம்மா? என்னவா? கீழே அந்த விஜிக்கு உன் சக்காலத்தி சாரதா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா, எப்படி குடும்பம் நடத்துறது, குடுத்தம் நடத்துறதுன்னு. என்னமோ அவ புது பெண்ணாட்டமா, ஏற்கனவே கல்யாணத்தை பண்ணிட்டு ஆம்டானை இழந்துட்டு வந்து நிக்கிறவ, அவளுக்கு இவ அட்வைஸ் பண்றாளாம். சரி, அதுதான் போட்டோம்னா மாப்பிள்ள பெருசா அந்த வளர்ந்தவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கார். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொத்தைய கல்யாணம் பண்ணி இப்ப 2 பேரையும் வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்கார். என்னமோ இவர் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்றான். என்னமோ அவன் பொண்ணையே பார்த்தது இல்ல பாரு.
இதெல்லாம் பார்த்தா குடும்பம் எப்படி உருப்பட போறதுன்னு எனக்கு தெரியலடிமா. இந்த சொத்து பூரா குரங்கு கையில கிடைச்ச அப்பம் மாதிரி பீஸ் பீஸா பிச்சுண்டு போறதுடிமா. இதெல்லாம் ஏதோ அனாதாசிரமத்துக்கு தான் போறது. இத பாரு, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. மாப்பிள்ளைய கெட்டியா கையில புடிச்சுக்கோ. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இப்பவே கேட்டு வாங்கிடுறோம். உனக்கு மாசம் மாசம் வருமானத்துக்கும் ஏற்பாடு பண்ணிக்கோ சொல்லிட்டு. ஏமா நீ வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் தொண பேசிட்டே இருக்கியே. நான் தொணன்னு பேசலடி. கீழே என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கா? நாளைக்கு காவேரிக்கு பொன் குழந்தை பிறந்ததுன்னா அது அந்த அரிசி மூட்டைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாளாம். இது எங்கேயாவது நடக்குமா? அம்மா அவ விளையாட்டா பேசிட்டு இருக்கா. அடிப்பாவி, விளையாட்டு அப்படியே விட்டா வினையா போகுண்டி. அந்த சாரதா என்ன ஜாதி? அவன் அப்பா ஒரு ரவுடி. 7 பேரை கொலை பண்ணிட்டு கொலையாளியா ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் வம்சத்துல வந்த குழந்தையா நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏற்கனவே மாப்பிள்ள ஒரு சாக்கடையில விழுந்துட்டாரு. அதுக்காக வம்சம் பூரா சாக்கடையில விழணுமா? நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, ஆச்சாரம் என்ன, சம்பிரதாயம் என்ன, நாம போய் அதுல விழுவாளோ? அதுக்கு தான் சொல்றேன், நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு. இல்லைன்னா நாளைக்கு நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன். அதுவும் சொல்லிட்டேன். அம்மா என்ன நீ குழப்பாத. குழப்பில்லடி. சரி இத கேளு. அந்த காவேரி உன் பொண்ணு தானே? உன்கிட்ட என்னைக்காவது முகம் கொடுத்து பேசுறாளோ? அப்படியே அவளை வசியம் பண்ணி வச்சிருக்கா அந்த சாரதா. அதுக்கு தான் சொல்றேன் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு. எனக்கு என்னடிமா? சரி நான் யோசிக்கிறேன், நீ போ. யோசிக்காத, சட்டு புட்டுன்னு முடிவிடு. இத பாரு, எனக்கு காடு வாவாங்கிறது வீடு பாப்போங்கிறது எனக்கு ஒண்ணும் வேண்டாண்டி. என் பொண்ணு சௌக்கியமா இருக்கணும், அவ பொண்ணு சௌக்கியமா இருக்கணும், அதுக்கு பிறக்கிறது சௌக்கியமா இருக்கணும், வம்சம் அப்படியே விருத்தி அடைஞ்சிருக்கணும். எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? நீங்கெல்லாம் நன்னா இருந்தா அதுவே போறோம். சீக்கிரமா முடிவெடுடி. உன் முடிவுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. நன்னா யோசிச்சுக்கோ. இல்லைன்னா நாம 2 பேரும் அனாதையா தான் நிக்கணும். நாம தெருவுல அனாதையா நிக்கிறத பார்த்து ஊரே கைகொட்டி சிரிக்கும். மாப்பிள எங்க பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கீங்க? ஓ, ஆபீஸ்க்கு போறீங்களா? உங்களுடைய சேவை காவேரி கவர்மெண்ட்ஸுக்கு தேவை. போயிட்டு வாங்க. பாப்பா, மாப்பிள ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் தடங்கல் பண்ணாத, நல்லபடியா அனுப்பிச்சு வை. என்ன விஷயம்? இன்னைக்கு மாப்பிள ஆபீஸ் போற கடைசி நாள். இனிமே ஆபீஸ் போக மாட்டாரு. என்னது கடைசி நாளா? வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம்ல. என்னடா வக்கீல் நோட்டீஸ் என்னவோ பேசுற? வக்கீல் நோட்டீஸ் நான் சொன்னா பாத்தியா பாப்பா? நான் எது சொன்னாலும் காதுல தப்பாவே உழுது. என் வாய்க்கும் உங்கள் காதுக்கும் வேவ் லென்த் சிங்க் ஆகல. நல்ல டாக்டரா செக் பண்ணுங்க. நான் என்ன தெரியுமா மாப்பிள்ள சொல்லிட்டு இருந்தேன்? பாப்பா, மாப்பிள்ள உழைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. நீ வீடு வாசல் வழிக்கு வழி அனுப்பிச்சு டாட்டா சொல்லுமான்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துட்டீங்களே மாப்பிள்ள. அப்படியா? வர மாப்பிள்ள 1 நிமிட். ஒரு சிறிய அன்பளிப்பு பேனா. இந்த பட்டினத்தில் பூதம் படம் பார்த்துருக்கீங்களே, அதுல வருமே பூதம், அதே மாதிரி ஒரு பூதம் நேற்று ராத்திரி என் கனவுல வந்து, டே வேல்மணி, உங்க மாப்பிள்ளைக்கு இந்த பேனாவை பிரசன்ட் பண்ணு. இந்த பேனாவை கையில் எடுத்துக்கிட்டு மனசுல என்ன நினைச்சு எழுதினாலும் அது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ராமுவும் சாரதாவும் நல்லபடியா பங்கை பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க நல்ல மனசோடு எழுதுவீங்க, அந்த கம்பெனி ஓஹோன்னு வளரும். அதே அவங்க சொத்தை பிரிச்சு கொடுக்காம மக்கார் பண்ணாங்க, நீங்க வயிறு எரிஞ்சு இதில் எழுதி ஒரு புள்ளி வச்சிங்க, அந்த மை ஆறத்துக்குள்ள அவங்க அழிஞ்சிருவாங்க. மாப்பிள்ள, இந்த பேனாவை பத்திரமா வச்சுக்கோங்க. வேலு, உன் கனவுல கூட நினைக்காத நான் என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுவேன்னு. நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு அழிய நான் விட மாட்டேன். பேனாவை தூக்கி போட்டு வேக வேகமா போறீங்களா? போங்க. செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி மறுபடியும் இங்க தானே வருவீங்க. அப்ப பாத்துக்கிறேன். வேலு, என்னமோ இன்னைக்கு தான் கடைசி நாள்னு சொன்னீங்க. ஆமா பாப்பா, வக்கீல் ரத்தனசாமி நோட்டீஸ் அனுப்பிச்சாருல்ல, மாப்பிள்ள வேகமா போறாரு. இவரை விட வேகமா கொரியர்ல நோட்டீஸ் போய் சேர்ந்திருக்கும். மாப்பிள்ள ஆபீஸ் கதவை திறப்பாரு, சாரதா நோட்டீஸ் கவரை திறக்கும். மாப்பிள்ள அடிமேல் அடி வச்சு ஆபீஸ் நடப்பாரு, சாரதா அந்த நோட்டீஸ வரி மேல் வரி படிச்சு கோமா இருக்கும். கிரிச், மாப்பிள்ள ஆபீஸ் கதவை திறந்து உள்ள போவாரு. சாரதா அப்படியே பார்க்கும். அடே சிநேகித துரோகி, நம்பிக்கை துரோகி, போடா வெளியே, அப்படி இப்படி திட்டம். சாரதாக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா நம்ம மாப்பிள்ள நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க மாட்டாரு, இது உன்னுடைய என்னுடைய வேலைதான், அது நல்லாவே தெரியும். ஆனா சமீப காலமா ராமுவும் கிருஷ்ணாவை பிரிக்கிறதே முயற்சி பண்ணது. இதையே காரணம் காட்டி எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியே விரட்டினாலோ அதே மாதிரி மாப்பிள்ளை ஆபீஸை விட்டு வெளியே விரட்ட போறாரு. மாப்பிள்ள கோவமா இங்க வருவார். வந்து, வேலு, பிரபா, நீங்க பண்ணதான் நியாயம், உங்களை ஒத்துழைப்பு தரல, இனி போராட்டத்தை நான் கலந்துக்கிறேன், கோர்ட்டுக்கு வந்து கூண்டு ஏறி நானே சாட்சி சொல்றேன்னு சொல்ல போறாரு இவரு. ஆமா, ரொம்ப தான் கற்பனை பண்ற. பாப்பா, இன்றைய கற்பனை
நாளைய வரலாறு பாரு. மாப்பிள்ள போற வேகத்தோட வர ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கு போது பாரு பாரு. சார் இன்னைக்கு நைட் ஷிப்மெண்ட் ஜெர்மனிக்கு போகுது. இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு சார். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணிடுறீங்களா? வெரி குட். டிலே பண்ணாமல் அனுப்பிடுங்க. ஓகே சார். டோட்டல் கன்சைன்மெண்ட் லோடிங் ஆன உடனே சரி, நானே போய் கார்கோவில் ஏற்றிடுறேன். வெரி குட் வெரி குட். சார், யாரோ ரத்னசாமின்னு ஒரு லாயர் உங்க பேருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கார். என் பேருக்கு வக்கீல் நோட்டீஸா? அதானே சார், நம்ம கம்பெனியை நம்ம ஒழுங்கா ரன் பண்றோம், மாசம் மாசம் சம்பளம் ஒழுங்கா தரோம், போனஸ் தரோம், பர்ஃபார்மன்ஸ் தரோம், இஎஸ்ஐ பிடிக்கிறோம், தொழிலாளர்களுக்கு வந்து எல்லா விதமான வசதியும் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்ம தான் டீல் பண்றோம். அப்படி இருக்கும்போது நமக்கு யார் சார் லாயர் நோட்டீஸ் அனுப்புவாங்க? இல்ல சார், இதுல ஏதோ தப்பு இருக்கு. இதை நான் திருப்பி அனுப்பிடுறேன். ஃபேக்டரி ப்ரொசீஜருக்கும் வக்கீல் நோட்டீஸ்க்கு என்ன சார் சம்மந்தம்? ஏன் சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க? நீங்க ஏன் சம்மன் இல்லாம இதுல ஆஜராறீங்க? நான் முதலாளி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி சரி விடுங்க சார். இங்க ராமுன்னு யாருமே கிடையாது, எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுடுறேன் சார். என்னன்னு பாத்ரூம் போனாங்க. யாரும் மதிக்கிறீங்க? எனக்குன்னு இதுக்கு மேல ஒன்றும் ஒரு மதிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. சீனியர்ல ஒரு மரியாதை கூட இல்லை. நான் சொல்லி எதை கேட்குறீங்க? எல்லாத்தையும் உங்க தலைமையில இழுத்து போட்டுக்கிறீங்க, அவஸ்தைப்படுறீங்க. நான் சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எதுவுமே மதிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, போங்க. யார் அமைச்சிருக்காங்க? சாரதா இல்லத்துல பங்கு கேட்டு கிருஷ்ணா பேர்ல நோட்டீஸ் வந்திருக்கு. என்ன ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் யூனிட் யார் பாத்துக்கிறாங்க? என்ன என்ன பண்ணலாம் சாரதா? என்ன என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல கிருஷ்ணா இந்த நோட்டீஸ் இது பாருங்க, இது வரும்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. குட் மார்னிங் யோகி. குட் மார்னிங் ராமோ. அம்மா இதெல்லாம் ஓகே அண்ணா? ஏண்டா வழக்கமா நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் யூனிட் தானே இருப்பீங்க, இங்க என்ன பண்றீங்க? ஏமா நீங்க கூப்பிட்டீங்களா? என்னடா என்னடா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் யோகி, ஏதா பிரச்சனையா? ஓ, நீங்க மூணு பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் அப்புறமா வரேன். கிருஷ்ணா டேய், நான் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? அம்மா டேய், இந்த லாயர் ரத்னசாமி யாருன்னு எனக்கு தெரியாதுடா. அம்மா யோகி, நீ நம்புறியா நான் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பேன்னு? யாருக்கு பட்டுச்சோ தெரியல, இதெல்லாம் திருஷ்டிதான். மறுபடியும் நாம எல்லாம் ஒண்ணாயிட்டோம்ல. இதெல்லாம் அந்த பிரபாகர். கிருஷ்ணா, அம்மா இந்த நோட்டீஸ நான்
அம்மா நீங்க நம்புறீங்களா? நான் அனுப்பியிருப்பேன்னு. நீங்க இது செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது பிரபாவோட வேலை தான். எங்களை பயமுறுத்ததுக்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. ஆனா கண்டிப்பா கோர்ட்டுக்கு போக மாட்டா. போனாலும் நிச்சயமா நீங்க எங்களுக்கு சாதகமா பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சும்மா வீட்டுக்கு போய் சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. இதுக்கு சரியான பதில் இக்னோர் பண்றது தான். அப்படியே விட்டுடுங்க. சரிம்மா. ராம் வேணாண்டா, இனிமே இந்த பிரச்சனை எல்லாம் வேணாண்டா. டே நம்ம கம்பெனி வக்கீல வர சொல்லு. எனக்கு இந்த சொத்துக்கு இந்த ஃபேக்டரிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் எழுதி கொடுத்துறேன்டா. பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அப்படியே ராமுக்கு எனக்கும் எந்த ஸ்நான பிராப்தி இல்லைன்னு ஒரு வரி எழுதி கொடுத்துரு. ஹாய் ஸ்வீட்டி. எங்க உன்னோட லீகல் அட்வைசர் மிஸ்டர் வேலுமணி? ஓ, உள்ள இருக்காரா? ஆப்பிள் சாப்பிடணுமா? குடு, நான் கட் பண்ணி தரேன். குடு. அழகா இருக்கிய வேலு. வேலு வேலு வேலு. பிரபா எங்க வேலு? மாப்பிள்ள. வா வேலு, வா வா. ஏன் வேலு பயப்படுற? வா. உனக்கு அல்வா பிடிக்கல? பிடிக்கல? அதான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு சாப்பிடுமா. ஐயோ குழந்தை. என்னடா இந்த ஆள் தாலி கட்டின பொண்டாட்டி கூட ஒரு நாளும் அல்வா வாங்கி கொடுத்ததில்ல. திடீர் நமக்கு அல்வா வாங்கி கொடுத்து பாசத்தை பொழிகிறான்னா இவன் எங்கேயோ ரூட்டு மாறுறான்னு நினைக்கிறேன். எதுக்கும் இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பாப்பா பாப்பா பாப்பா, நம்ம வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சா பதிலுக்கு இவன் கோவமா வருவான்னு பார்த்தா நமக்கு அல்வா கொடுக்குறான். பாப்பா வேலு, வக்கீல் ரத்தினசாமி நோட்டீஸ் அனுப்பாம அல்வா கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல பாப்பா, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பான். இந்த திருட்டு பயலுக்கு அதெல்லாம் மறைச்சு நம்ம கிட்ட நாடகம் ஆடுறானுங்க. பாப்பா எனக்கு என்னமோ நம்ம பறிச்ச குழியில நம்மளே தள்ளி சமாதி கட்டி ஒரு பக்கம் பூச்சண்டம் இன்னொரு பக்கம் மெழுகுவத்தி கொளுத்திடுவானுங்களோ அப்படின்னு பயமா இருக்கு பாப்பா. எதுக்கும் அந்த ஆள்கிட்ட பேசி உண்மையை புடுங்கலாம். வா வா. மாப்பிள மாப்பிள. என்ன வேலு? என்ன மாப்பிள சந்தோஷப்பட்டு அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், அதான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமான நாளா? இன்னைக்கு உங்க கல்யாண நாள் இல்லையே. ஓஹோ, நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான லெட்டர் வந்திருக்குல்ல? உங்களுக்கு இல்ல மாப்பிள, இந்த ராமுக்கும் சாரதாக்கும் லெட்டர் வந்திருக்குமே. அவங்களுக்கு தான் நிறைய லெட்டர் வந்துகிட்டு இருக்கு. வேலு, இனிமே ராமுவையும் சாரதாவையும் பத்தி நம்ம வீட்டுல யாரும் பேசக்கூடாது. ஏன் மாப்பிள? அவன் நண்பன் இல்ல, துரோகி. துரோகி. பாப்பா பாத்தியா பாப்பா, நான் சொல்லல இன்றைய கற்பனை நாளைய வரலாறா மாறும்னு. வரலாறு எவ்வளோ பெருசா வளர்ந்து உக்காந்து டேபிள்ல ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடுது பாத்தியா? ஏன் மாப்பிள, நீங்க உண்மையிலேயே ராமும் சாரதாவும் எதுக்குற மூட்ல தான் இருக்கீங்களா? அவங்கள பழி வாங்க துடிக்கிறீங்களா? அப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். என்ன? நானும் பாப்பாவும் சேர்ந்து சொத்துல பங்கு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். யார் பேர்ல அனுப்பிச்சிருக்க? உங்க பேர்ல அனுப்பிச்சிருக்கோம்.
கையெழுத்து யார் போட்டா? பிரபா நீ போட்டியா? ஐயோ இல்ல மாப்பிள்ள, பாப்பா போடுறேன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், பாப்பா உனக்கு மாப்பிள்ள கையெழுத்து போட வராது, அது கேவலமா கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குவாரு, எனக்கு ஏற்கனவே பலமுறை போட்டு பழக்கம் இருக்கு, அதனால நான் தான் போடுவேன்னு சொல்லி அப்படியே அப்பட்டமா கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் அல்வா வாங்கி கொடுத்தீங்களா மாப்பிள்ள? நான் நினைச்சேன்னா கிரிமினல் கேஸ் போட்டு உங்க 2 பேரையும் 3 வருஷம் ஜெயிலு உள்ள தள்ளிடுவேன். இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணாத. உனக்கு சொத்துல பங்கு கிடைக்கும் கனவுல கூட நினைக்காத. நான் செத்தாலும் அது நடக்க விட மாட்டேன். சகுனி, உங்களை சாகடிச்சாவது அந்த சொத்தை நான் அடைஞ்சே தீருவேன். உங்களை சாகடிச்சாவது அந்த சொத்தை நான் அடைஞ்சே தீருவேன். அண்ணி, என்ன நீ சாயந்தரம் தானே வளகாப்பு, அதுக்குள்ள இதெல்லாம் எதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷன் சாயந்தரமா இருந்தாலும் முன்னேற்பாடா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டா நமக்கு சிரமம் இருக்காதே. இவ 2 பேரையும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்சு கேட்காம போயிட்டா. அவ எல்லாருக்கும் சொன்னாளா, என்ன பண்ணா ஏது பண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா ஏமா புலம்புறீங்க? நான் அப்பாக்கு ஃபோன் பண்றேன். ஆமா நீ அண்ணன்கிட்ட பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ, நான் சீனிவாசன் பேசுறேன். சொல்லுப்பா. அப்பாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. சார் உங்களுக்கு ஃபோன், உங்க சன் லைன்ல. ஹலோ. அப்பா நான் சீனிவாசன் பேசுறேன். என்ன சீனு? உங்ககிட்ட அம்மா பேசணுமா? கொடு. ஹலோ. என்ன வைதேகி? ஏன்னா ஒன்றும் இல்லை, சாயந்தரம் 4 மணிக்கு சீமந்தம் இருக்கு நம்ம காவேரிக்கு. ஞாபகம் இருக்கு. சீக்கிரம் வந்துடுறா. ஃபங்க்ஷன் சாயங்காலம் தானே, அதுக்குள்ள என்ன அவசரம்? எல்லாருக்கும் சொல்லிட்டலான்னு கேட்கத்தான். நீங்க 3:30 மணிக்கு வந்துட்டு கிளம்புன்னு அதான் கேட்கலான்னு. இல்ல சாரதா சொல்லிருப்பா. சொல்லியாச்சான்னு கேளுங்களேன். இல்ல நீ சாரதா கிட்டே கேட்டுக்க. அம்மா மேடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஓகே சார். ஹலோ, வீட்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் மேடம். கொடுங்க. நான் வைதேகி பேசுறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் சொல்லிட்டலான்னு கேட்கலாமே தான். சொல்லியாச்சு. விஜி அம்மா அவங்களெல்லாம் கூப்பிட தேவையே இல்லை, வந்துடுவாங்க. பிரபாவதிக்கு சொன்னேளா? கூப்பிடணுமா? இல்ல, பிரபாவதிக்கு சொன்னாதான் கிருஷ்ணா வருவார். கிருஷ்ணா வந்தா காவேரி அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். சரி, கூப்பிடுறேன். வச்சுடுறேன். சரி. கிருஷ்ணாவை கூப்பிடுங்க. எங்க சீமந்தத்துக்கு கூப்பிடுங்க. அப்பா யோகி, இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம காவேரிக்கு சீமந்தம். நீ விஜயம் அவசியம் வந்துடுங்க. கூப்பிட்டீங்களா? கிருஷ்ணா, இன்னைக்கு காவேரியோட சீமந்தம், நீங்க கண்டிப்பா வரணும். என்னது? காவேரி சீமந்தத்துக்கு நீங்க என்ன கூப்பிடுறீங்களா? உங்களுக்கு முன்னாடியே நான் அங்க இருப்பேன். நான் தான் உங்க எல்லாரையும் வரவேற்பேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு உங்க எல்லாரையும் வீட்டுக்கு நான் தான் அனுப்பி வைப்பேன். போதுமா? சரி. பிரபா எங்க? எதுக்கு? சீமந்தத்துக்கு கூப்பிடுறதுக்கு தான். அவ எதுக்குமா? அவ வராம இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்ல கிருஷ்ணா, பிரபாவை கூப்பிட்டாதான் பிரசாதியும் பிருந்தாவும் கூட்டிட்டு வருவா, காவேரியும் சந்தோஷப்படுவா. பிரபா எங்க? வேற எங்க இருப்பா? பியூட்டி பார்லர்ல தான். நான் போய் கூட்டிட்டு வரேன். சாரதா, நீ அங்க போகணுமா? ஏங்க, நான் போய் கூப்பிடுறேங்க. போனா நீ அவமானப்பட்டு தான் வருவேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். யோகி, நீ கூட போயிட்டு வா. என்ன பாடி கார்டா? அந்த நொண்டிக்கார ஒண்ணுக்கு ஒண்ணு பேசுவான்பா, கூட போ. சரி. ஏய், கீதா வந்துருச்சா? இல்லண்ணா.
பாய் கீதா. சி போடா. என்ன வா. எதுக்கு இப்படி வழியிற? ஏன்டா அப்படி செஞ்ச? என்னது டாவா? என்ன நீ என்ன வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்க? இது பாரு, முன்னெல்லாம் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், வாடா போடான்னு. இப்ப அப்படியா? நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்ல, உன் வருங்கால புருஷன் வேற. மரியாதையா வாங்க போங்கன்னு சொல்லணும். என்ன? சரி, இத பாரு, நீ என் லவ்வர் தான், எனக்கு புருஷா அப்புறம் தான், என் குழந்தைக்கு அப்பா அப்புறம் தான். ஆனா அப்ப கூட வாடா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். சரி, அதெல்லாம் விடு, உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. ஏய், நேத்து உனக்காக எவ்வளவு நேரத்துல நம்ம தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் வரல? உன்னால 2 டிக்கெட் வேஸ்ட் ஆயிடுச்சு. என் கடையோட 2 நாள் வருமானம் புகையா போச்சு. புகையா போச்சு. இது பாரு, இந்த சினிமா, பீச், பார்க்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன். அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, விஜயோட லவ் உடைச்ச மாதிரி நம்ம லவ்வையும் உடைச்சிடுவாங்க. என்ன கீதா நீ முதல்லயே முடிவை சொல்ற? போடா, போய் கடையில வேலையை பாரு, எல்லாம் சரியாயிடும். போ போ. வாங்கக்கா. என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா வாங்க. கீதா, இன்னும் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கியா? அவன் கிடக்குறான் லூசு, அவனுக்கு ஒரு வேலை இல்ல. நீங்க உள்ள வாங்க. வாங்கக்கா. அம்மா அம்மா, இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. யாருமா? ஒரு பெரிய விஐபி வந்திருக்காங்க. சும்மா இருடி. சாரதா, என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மாசம் மாசம் நீ அனுப்புற பணம் எங்களுக்கு கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐயோ, நான் ஏதோ உனக்கு பண்ணது சின்ன உதவி, ஆனா நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்டு இருக்க. சின்ன விழுதுல இருந்து வர பெரிய ஆலமரமா நீ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பிரபாவதி தனியா போயிட்டாலுமே. ஆமாமா, கிருஷ்ணாவோட நலத்துக்காக நான் தான் உங்களை தண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். நீ எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வ. என்ன சாப்பிடுற? கீதா, மோர் கொண்டு வந்து கொண்டு வரேம்மா. என்ன விஷயம்? காவேரிக்கு வளக்காப்பு, வைதேகி உங்களை நேர்ல போய் கூப்பிட சொன்னாங்க, அதான் இங்க வந்திருக்கேன். நல்ல காரியத்துக்கெல்லாம் நான் வரக்கூடாதுமா. என்னம்மா, இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம், நீங்க கண்டிப்பா வரணும். சரிம்மா. இந்தாங்கக்கா. கீதா, காவேரியோட வளக்காப்புக்கு நீ சீக்கிரமா வந்துடுற. நான் வரமாட்டேப்பா. ஏ? அவ என்னை விட சின்ன பொண்ணு, அவளுக்கு கல்யாணம், அவளுக்கு வளகாப்பு. நான் வந்தா எனக்கு பொறாமையா இருக்கும், நான் வரமாட்டேன்ப்பா. வாடி. யோகி வாங்க. யாருன்னு தெரியுதா? யோகி. யோகி இல்ல, உங்க மருமக பிள்ளை. வணக்கம் தம்பி. நல்லா இருப்பா. விஜய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேம்மா. ஒரு நல்ல மருமக பிள்ளை கிடைச்சிருக்காரு, ரொம்ப நன்றி. அம்மா, நீ ரொம்ப ஐஸ் வைக்காத, நான் ஐஸ் வச்சுக்கிறேன். இந்தாங்க மாமா. நீங்க வந்தீங்கன்னா விஜயம் வருவா, 2 பேரும் சந்திக்கலாம். மேடம், நான் காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது விஜய் கொஞ்சம் மூட் ஆஃபாக இருந்தா. அவ இன்னும் மாறவே இல்லை போல இருக்கே. அவ வந்தாதான் வருவா. விஜய் உங்களை வந்து பாக்குறது இல்லையா? இல்லம்மா, நான் அவ அம்மாங்கிறதே மறந்துட்டா. சரி, நான் வரேன்ப்பா. நல்லதுமா. வாழு, வந்து சேர்ந்துடு. வாங்க தம்பி. பாய். பாப்பா பாப்பா பாப்பா, சாரதாவும் யோகியும் நம்ம பார்லருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக இங்க வராங்க? வேற எதுக்காக வருவாங்க? வக்கீல் நோட்டீஸ் அமிச்சம் இல்ல, பயந்து போய் காம்ப்ரமைஸ் பேச வராங்க. உன் கெத்த விட்டு சீக்கிரம் கீழே இறங்கி வராத. ரொம்ப காம்ப்ரமைஸ் வந்தா நீ இறங்கி போ. ஏன்னா இந்த கேஸ்ல நம்ம கொஞ்சம் வீக். ஒரே காம்ப்ரமைஸ் போலாம். கீழ் போர்ஷன் நமக்கு கொடுத்துட்டோம், மேல் போர்ஷன் அவங்க எடுத்துக்கிட்டோம். அவங்க வரவங்க உட்கார, திரும்பி உட்கார. கால் மேல கால் போடு. இந்த புக்கை படிக்காம நடி. இதா நடிக்கிற ஆக்ட் பண்ணி வந்துடு. வாங்க சித்தி, வாங்க 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 வாங்க. வளர்ந்தவரே, என்ன விஷயமா வந்தீங்க? என் பொண்ணுக்கு வளக்காப்பு, உன்னை கூப்பிட வந்து. என்னது, உங்க பொண்ணு ஸ்வேதாவா? 7 வயசு இருக்கும். ஆண்டவா, கலியுகத்துல இப்படிலாம்.
என்ன பேசுற? என் பொண்ணு காவேரிக்கு வளக்காப்பு. உங்க பொண்ணு காவேரியா? 10 மாசம் சுமந்து பெத்தீங்களா? சட்டத்துல எங்கேயோ இடிக்குது. வைதேக பொண்ணுல சொல்லிக்கிட்டாங்க, அது பொய்யா? சட்டப்படி சம்பிரதாயப்படி காவேரி என் பொண்ணுதான். அப்ப நீங்க அங்கேயே பேசிக்கோங்க. பிரபா, காவேரியோட வளக்காப்புக்கு நீ கண்டிப்பா வரணும். நான் எதுக்காக வரணும்? நீ வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த ஓடுகாலியோட சீமந்தத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது. பிரபா, எதுக்கு காவேரியை போய் ஓடுகால்னு கூப்பிடுற? அவ ஓடி போனதை நீ பாத்தியா? சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. உன்னை எதுக்காக கூப்பிடுறேன்னு தெரியுமா? நீ வந்தா கிருஷ்ணா உன் கூட வருவாரு. அவர் வந்தா காவேரியோட அப்பா சந்தோஷப்படுவாரு. அதுக்காக தான் உன்னை வந்து கூப்பிடுறேன். அந்த துரோகிய பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அது சரி, அவரை பத்தி உன்கிட்ட பேசக்கூடாது. அவரை மாதிரி ஒரு உத்தமரு நல்லவரை பத்தி உன்கிட்ட பேசின பாரு. சாரி, என் தப்பு. நான் வரேன். ஒரு நிமிஷம். வேலு, இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க தெரியுமா? நாம அமிச்ச வக்கீல் நோட்டீஸ் பார்த்து பயந்துட்டாங்க. அதனாலதான் சீமந்தம் அது இதுன்னு சொல்லி நம்ம கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நான் பயப்படுறேனா? நான் எதுக்காக பயப்படணும்? அந்த வீடு முழுக்க முழுக்க எனக்கு சொந்தமானது. நான் கட்டினது. நான் பயந்தா தானே உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசணும். அத மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீ தான் என்னை பார்த்து பயப்படுற. உண்மையில பார்க்க போன பிரபா, நீ ஒரு கோழை, வேற எதுவுமே கிடையாது. என்னங்க எங்க பாப்பா ஓடி போறீங்க? மேடம் வாங்க போலாம். பேசுனேன். வாங்க. யோ, என்னையா அந்த அம்மா உங்ககிட்ட தான் பேசணுமா? எங்கக்குள்ள பேச மாட்டாங்களா? ஏன் சத்தம் போடுற? சத்தம் போட்டு என் கோவத்தை கிளற பாக்குறியா? வந்து என்ன செய்வேன்? என்ன அடிப்பியா? அடியா அடியா. நான் இதுவரைக்கும் யாரையும் அடிச்சதில்ல, அடிக்கும்னு நினைச்சதில்ல. நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன். உன்ன மாதிரி உண்டை வீட்டுக்கு ரெண்டாவது மாட்டாங்க இல்லையா? போடாப்பட்டு பாவப்பட்டு இறக்கப்பட்டு வேலையும் கொடுத்து சோத்தியம் போட்டா ராமு சார் சம்சாரத்தை சுத்திரியே வெளியே அசிங்கமா பேச மாட்டாங்க. நான் உங்க பின்னாடி மரியாதையோட தான் சுத்திட்டு இருக்கேன். நீ தான் பாப்பா பாப்பான்னு 24 மணி நேரம் பாப்பா பின்னாடி கூஜா தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க. உன்னை பத்தி தான் வெளியே அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. பாப்பா எவ்வளவு கேவலமா பேசி போற பாத்தியா? இவனே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ ஏன் கண்டுபிடி வாய விட்ட? எல்லாம் உன்னாலதான். தம்பி, வளையல் விடுப்பா. என்ன சைஸ் சார்? அநேகமா இந்த தம்பி சைஸ் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். உன் கைக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கு. எத்தனை வளையல் சார் வேணும்? ஒரு 200 வளையல் கூட. என்ன சார் வீட்டுல விசேஷமா? யாருக்கு சார் வளகாப்பு? ஆமா, என் பொண்ணுக்கு வளகாப்பு. என் மீன் குட்டிக்கு. காசு பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நல்லதா பார்த்து கொடுங்க. சரி சார். அந்த நீலமும் சிகப்பா இருக்கு. மாமி, எனக்கு சித்தி வைக்கட்டும். அம்மா இல்ல, இதை செய்யக்கூடாதுமா. அவங்க அம்மா இல்ல, சித்தி தானே. வைக்கட்டு விடுங்கோ. இல்ல இல்ல, அம்மா தான். நீங்களே வைங்க. எனக்கும் சந்தனம் வளையலும் போட சொல்லுப்பா. ஏய் சும்மா இரு. முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சீமந்தெல்லாம் உனக்கும் பண்ணுவா. ஏய் ரொம்ப அவசரப்படாத, ஃபர்ஸ்ட் எனக்கு தான். ஏய் உனக்கு பெரியவன் நான் இருக்கேன். ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டாளா? எப்ப பார்த்தாலும் கிண்டலும் கேலியும் பண்ணிட்டே இருக்கல. அக்கா, உன் பொண்ணு எனக்கு தான், ஞாபகம் வச்சுக்கோ. அட்வான்ஸ் பிடிங்க. அடிப்பெல்லாம் எப்படியோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பையன் ரொம்ப விவரமா இருக்கான். இதோட முடிச்சுக்கிற மாமி. அறத்தை கரைச்சிடலாமோ ஒண்ணா?
நான் போய் கூட்டு வந்துட்டுமா? இருங்க மாதன். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவா. வரேங்க. ஓகே. அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க, வரேன் சரி, மாமா. வாங்க. காவிரி நன்னா பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன். வா கிருஷ்ணா போலாம். நானும் அப்பவும் பின்னாடி வரமா, நீ முன்னாடி போ. நீ போய் சொல்ற. நீ வர வர ரொம்ப மாறி போயிட்ட. என் மேல உனக்கு பாசமே இல்ல. என்ன சொன்ன? உன் மேல பாசம் இல்லையா? ஏய், போய் தானே சொல்றேன். எனக்கு பையன் பிறந்தா கிருஷ்ணான்னு உன் பெரிய வச்சு ஆசையா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு இருப்பேன் தெரியுமா? கள்ளி. புறப்படுமா? வா. நாங்க வந்துகிட்டே இருக்கோம்மா, நீ புறப்படு. நீங்க கூட்டிட்டு வருவீங்களா? கூட்டி வரேன். புறப்படு. ஆமா. வரேன் மாமா. சரிம்மா, ஜாக்கிரதை உடம்பு பாத்துக்கோ. நான் ஒருத்தர் இருக்கேன் இங்க. பாய். பாய். யாரு? காவேரி இருக்காளா? என்ன வேணும்? காவேரி இருக்காளா? அவ இப்பதான் அவங்க அம்மா வீட்டுக்கு புறட்டு போயிருக்கா. ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டாங்களே. நீங்க யாரு? நான் அவ கூட காலேஜ்ல படிச்சேன். ஓஹோ. என்ன வேணும் சொல்லுங்க. ஒண்ணு வேண்டாம். இந்த லெட்டரை காவேரிட்ட கொடுக்க முடியுமா? கொடுத்துறேன். கொடுங்க. இல்ல, நானே கொடுக்குறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.